Good morning, sir. மார்னிங் எப்படி சார். எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப துபாயில போனவங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இதுதான். கரும்பு தின்றதுக்கு கூலி கொடுக்குற ஒரே கம்பெனி வெஸ்டீஜ். செய்யற ஒரே வேலைக்கு 9 வகையான வருமானமும் கொடுத்து உங்களை கூட்டிட்டு போய் முதல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையா இருந்ததை இப்ப மாத்தி 4 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் ட்ரிப் கூட்டு போறாங்க. அது இல்லாத நீங்க கார்ல பயணம் பண்ணலாம், சொகுசு கார்ல பயணம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கார் ஃபண்டும் தராங்க. சொந்தமா நீங்க விருப்பப்பட்ட வீடு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு ஹவுஸ் ஃபண்டும் தராங்க. அப்போ ஒரே வேலைக்கு இத்தனை வருமானமும் கொடுத்து இவ்வளவு தூரம் நம்மளை வந்து எந்த அளவுக்கு ஒரு லக்ஸரி லைஃப்ல நம்ம கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை. நேற்று எல்லாரும் கொடுத்த அந்த டெஸ்ட் பண்ணில தானே. எனக்கெல்லாம் ஃப்ளைட்ல போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நான் ஃப்ளைட்ல போவேனா? ஃப்ளைட்டை நான் பக்கத்துல போய் பார்க்க முடியுமா? ஒரு பெரிய ஃப்ளைட்டை நான் பாத்திர மாட்டேனா? ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் எட்டி எட்டி பார்ப்பேன். என் கண்ணில் ஒரு பெரிய ஃப்ளைட் தெரியாதா? நான் பாத்திர மாட்டேனான்னு ஏங்குனவங்க அதே ஏர்போர்ட்டுக்கு உள்ள போய் அதே ஃப்ளைட்ல உட்காந்து போகும்போது எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும்? அந்த டேக் ஆஃப் ஆகும்போது அந்த தடதடன்னு அந்த சத்தம், லேண்டிங் ஆகும்போது அந்த சத்தம், இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்ததுன்னு நேற்று பேசுனதை கேட்டீங்களா இல்லையா? Yes, sir. Geeta Yes, madam. sir. வாங்க ஹனிமூன் கப்பிள்ஸ் வாங்க. வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் ஜெயதி சார். அதாவது நேற்று எல்லாருடைய டெஸ்ட் பண்ணல் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ தேங்க்யூ சார். நம்ம உங்களை தான் இன்றைக்கு காலையில மார்னிங் செஷன்ல பேச வைக்கணும்னு நினைச்சோம். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. காலைல 4 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருந்ததா சொன்னாரு சர்மா, இல்ல சார், பழனிவேல் சர்மா. காலைல காலைல ஒரு பூஜை பண்ணணும் சார், அதுக்கு போயிட்டு இருந்தேன். இதே தான் உள்ள வரேன் சார். ஓகே, ஃபைன், கிரேட். தேங்க்யூ சார். I am qualified VMCM. I earn rupees 10 lakhs per month. Very good. Investing. ஆமாம் சார். வெரி குட், வெரி குட். ஆல் இஸ் வெல். அருமையான சிந்தனை எல்லாம் நிச்சயமாக தேங்க்யூ சார். நாம எதை எதிர்நோக்கிறோமோ, நாம எதை ஈர்க்கிறோமோ, நாம எதை விரும்புறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து தரும். ஷூரா சார். அதை தைரியமா நம்ம எழுதி ஓட்டுறதுக்கு, அதாவது நானும் என் மனைவியும் வெளிநாட்டுக்கு போவோன்ட்டு போன வருஷம் எழுதுனது. போன வருஷம் நவம்பர்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நவம்பர்ல அவர் ஃபேமிலியோட வந்தாரு. ஹனிமூன் ட்ரிப்பு என்ஜாய் பண்ணாரு. அதை நாங்களும் ரசிச்சோம். யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நேற்று மேடம் சொன்ன மாதிரி அவருடைய ஒய்ஃபை சந்தோஷப்படுத்துறதுலையும் அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதுலையும் ரொம்ப குறியா இருந்தாரு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், எல்லாருக்குமே ஆசை இருக்கும். தன் மனைவி மக்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், தன் மனைவியை வெளியே கூட்டிட்டு போகணும், ஊர் சுத்தணும், நிறைய இடங்களை சுத்தி காட்டணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பட் அதை வந்து வெஸ்டிஜில் தான் நிறைவேறும். ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபை கூட்டு போனது நான் டர்க்கியை கூட்டு போனேன். டர்க்கி, சூப்பர் சார். அடுத்தது இந்தோனேஷியா பாலி, அடுத்தது லண்டன் ஸ்காட்லாண்டு, அடுத்தது மலேசியா தாய்லாந்து ஸ்டார் குரூஸ் கப்பல்ல. அது என் பையன் பொண்ணு எல்லாரையும் கூட்டு போனேன். அப்போ அந்த மாதிரி கூட்டு போகும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம், ஒரு மன திருப்தி, அதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே நாங்கள் வந்து ஒரு 25 days இந்தியா டூர் போனோம். இந்தியாவுக்குள்ள 25 days டூர் போனோம். ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் இல்லை, 25 நாள் டூர் கூட்டு போயிட்டு வந்தேன் ஒய்ஃபை. அதுக்கப்புறம் டர்க்கி டூர் கூட்டு போனேன். இடையில டூர்லாம் போவோம் அடிக்கடி. ஊட்டி, ஊட்டிக்கு போகல, கொடைக்கானல், அப்புறம் இங்கே ஏதாவது ஏற்காடு, இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில், அதுவும் நாங்கள் ஃபர்ஸ்ட் போனதே எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு, அடுத்தது தாய் ஏர்வேஸ், அடுத்தது இது எட்டியாடு. ஸோ லண்டன் போகும்போது லுப்தான்சா.
ஸோ இது மாதிரி வேற வேற ஏர்போர்ட்ல அதாவது வேற வேற ஏர்வேஸ்ல போனோம். அந்த ஏர்வேஸ் பேர் கூட எனக்கு தெரியாது. அப்படிதான் நானும் இருந்தேன். எம்ஆர்எஃப் டயர்ல சைஸ் சொல்லுவேன். 920 சூப்பர் லக்கு, 920 ஹைவேஸ், 1020 ஹைவேஸ் பேர், அந்த டயர் பேர் மட்டும் தான் தெரியும். அப்புறம் ஏர்வேஸ் பேர்லாம் தெரியுற அளவுக்கு உருவாக்குனது வெஸ்டீஜ் தான். ஸோ இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. லோக்கல்ல கூட இண்டிகோல போற அளவுக்கு டெல்லிக்கு போகணுமா இண்டிகோல தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு இன்னைக்கு பல ஏர்வேஸ்ல போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த துபாய் ட்ரிப்ல ஜோடியா போயிட்டு வந்த ஜெகதீஷ் சார் இப்ப பேசுவாரு. ஆல்ரெடி சார், வெரி குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி தாய்லாந்து போயிட்டு வந்தோம். தாய்லாந்து போன விஷயம் பார்த்தீங்கன்னா நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அது அதான் அந்த இது அந்த அமைப்பு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ நாங்க துபாய் போனது வந்து பாத்தீங்கன்னாக்கா துபாய் நாங்க நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா துபாய் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா பேங்க் கஸ்டமர்லாம் நிறைய பேர் துபாயில இருந்து நகை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நாட்டுக்கு நாங்க போனது இது வரைக்கும் இல்லை. இது ஃபாரின் டூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெஸ்டைல வந்த பின்னாடி தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு. லோக்கல்ல போகும், லோக்கல்ல கூட அதிகமா போனா உடனே ஒரே நாள்ல வந்துடும். ஒரு நாள் தங்குற சூழ்நிலை எல்லாம் கிடையாது. அப்படியே தங்கினாலும் ஒரு 5000 10,000 செலவாகும் அப்படின்றதுனால நாங்க எங்கேயும் போனதும் கிடையாது. ஏன்னா அந்த 5000 10,000 தான் பிள்ளைங்களுக்கு ஏதோ செலவுக்காகும், ஏதோ ஒரு படிப்புக்காகும் அப்படின்ற மாதிரி தான் யோசனை பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எங்க ஒய்ஃப் மேரேஜ் எனக்கு 23 24 வருஷம் ஆகுதுங்க. 24 வருஷத்துல எங்கேயும் பெரும்பாலுமே நான் எங்கேயும் வெளியே கூட்டினது கிடையாது. பட் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு மூலியமா தான் எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா எனக்கு நான் ஃபாரின் டூர் போனாலும் என் ஒய்ஃபோட தான் போகணும் அப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எந்த டூர் போனாலும் ஒய்ஃபோட தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கேன். உண்மையிலே அதுக்கு வெஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நாங்க போய் பார்த்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ஃப்ளைட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம சூப்பரா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அந்த 2 சீசன்ஸ் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. அதாவது ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் சரி, ஒரு கிச்சன் போனா கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஹாட் வாட்டர் தான். பாத்திரம் கழுவுறது கூட ஹாட் வாட்டர் தான், பல்லு வளர்க்கறது கூட ஹாட் வாட்டர் தான். அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லயும் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்னா எப்படி இருக்கணும், அதே மாதிரி பாத்ரூம்னா பாத்ரூம்ல என்னென்ன மாதிரி இருக்கணும், அதே மாதிரி பெட்ரூம்ல ஹாலு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன மாதிரி பொருள் இருக்கணும்ன்றத வந்து அங்க போய் பார்த்த பின்னாதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, இதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம பண்ணாம இருக்கிறோமே, இதெல்லாம் தெரியாம இருக்குன்றதை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டு போன இடமும் சரிங்க, ரொம்ப அற்புதம். அந்த புர்க் கலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப உயரமான பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நேர்ல பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கப்பல் இப்போ வீட்டுல வளரும்போது கூட அந்த கப்பலை போது ஒரு ஷேக் ஆகும். எர்த்துக்கு ஆகும்போது கட 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 லைட்டா ஷேக் ஆகும். அந்த ஷேக் வந்து இப்ப கூட ஃபீல் பண்றோம். வகான தூக்கத்துல கூட அப்படியே ஷேக் ஆகுற மாதிரியே இருக்கு. அந்த 3 நாள் பயணம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு அந்த நினைவு போவே இல்லை. அந்த உணர்வும் அப்படியே இருந்திருக்கு. அதே மாதிரி கப்பல் வந்து முழுசா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க கப்பல் மாதிரி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கப்பலை யாரும் பார்த்தது கிடையாது. சொல் கேள்விதான் காதுல கேட்டிருக்கோம். ஆனா கப்பல் எப்படி இருக்குன்றது வந்து நேர்ல தான் போய் பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சு, ஓஹோ இதுதான் கப்பலா, இவ்வளவு பெருசா இருக்கு. அதனால வந்து கப்பல் மாதிரி பெரிய வீடு இருந்தா கப்பல் மாதிரி வீடு அப்படின்னு சொல்லி பெரியும் சொல்லுவாங்க. உண்மையிலே ரொம்ப மறக்க முடியாத விஷயம் சார். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மேடம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க யாரை பத்தியும் நாங்க கவலைப்படல. எங்களை மட்டும்தான் நாங்க யோசனை பண்ணோம் அந்த இடத்துல. யார் வராங்க யார் போறாங்க, நாங்க போறோம் நாங்க போனோம், இது அப்படியே ஜாலியா போவோம், போட்டோஸ் எடுப்போம், வீடியோஸ் எடுப்போம். அதே மாதிரி வேகமா அந்த கப்பல் போகும்போது காத்து அடிக்குது பாருங்க. என்னுடைய கேப் கூட போய் கடல்ல விழுந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா காத்து அடிச்சுது. அதாவது தனியா ஒரு நபர் நடந்து வர முடியாது. இன்னொருத்தர் துணையோட தான் நடந்து வர முடியும். அப்படியே வந்தா கூட வந்து தள்ளாடிட்டு அப்படிதான். ஏன்னா அந்த அளவுக்கு காத்து ரொம்ப ஃபோர்ஸா இருந்தது. அதே மாதிரி சூரிய உதயம்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. 2 நாள் சூரிய உதயம் போய் பார்த்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா அதெல்லாம் நம்ம டெய்லி சூரிய உதயம் பாக்குறோம். பட் அந்த கடல்ல இருந்து சூரியன் எழுந்து வர்றதுன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி எங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நான் அப்படியே எங்க வேணாலும் நினைச்சத்துல அப்படியே சுத்திட்டு இருப்போம். டைமுக்கு சாப்பாடு, வீடு பத்தி ஞாபகமே கிடையாது. எதுனா யாருன்னா வாங்கினாங்களா வாங்கல அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஜாலி நம்மளுடைய அந்த நமக்காக ஒரு 4 நாள் அந்த இடத்துல வாழ்றோம் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் வந்து செம இது ட்ரெஸ் எல்லாம் நல்லா சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். காலைல எழுந்தோட
குளிக்க வேண்டியது, ட்ரெஸ் நல்லா மாப்பிள மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே ஜாலியா சுத்திட்டு வர வேண்டியதுதான். சுத்திட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான். திரும்ப சாப்பிட்டு அப்படியே சுத்திட்டு நீச்சல் அடிச்சுட்டு திரும்ப அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். இதுதான் எங்களுக்கு 4 நாள் அப்படிதான் போச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன். மார்னிங் செக்ஷனுக்கு வந்து நேத்து கூட சொன்னேன். எப்பவுமே சொல்லிடுவேன். ஏன்னா இருக்கிற உண்மையை வந்து எப்ப வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கலாம். மார்னிங் செக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்னிங் செக்ஷன் தான் எங்களை வழி நடத்திட்டு இருக்குது. என்னதாலும் அப்ளைன் வந்து எனக்கு பிசினஸ் கொடுத்தாலும் இந்த மார்னிங் செக்ஷன் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கைப்பிடிச்சு நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு கொண்டு போற விஷயம் வந்து மார்னிங் செக்ஷன் பண்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து இந்த டீம் அந்த டீம் எல்லாம் பார்க்கலாம். வெஸ்டேஜ் அது வெக்டி டீமா எந்த ஒரு இதுவும் பார்க்கறதில்ல. சார் அவருடைய ஸ்பீச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது சார் வந்து மழை மாதிரி இவங்க வேணும் வேணாம், அதாவது யாரு வேணும்க்கும் இவங்களுக்கு தான் மழை பெய்யணும் அப்படின்றலாம் ஒரு இது இல்லை. அதே போல இந்த வெஸ்டேஜ் வியாபார வாய்ப்புல வந்து பார்த்தா இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சார் நினைக்கிறதில்ல. சார் வந்து உண்மையிலேயே மழை மாதிரி இவங்களுக்கு இல்லாம எல்லாருக்குமே பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெற்றியின் டீமுக்காக நம்ம ரூபன் சார் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும்னு தோணுது. விக்டோரியா மேடம் என்னுடைய இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை லீடர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. கப்பல்ல இருந்து அனுபவம் சான்ஸே இல்லை. போய் பார்க்கணும். லட்டு அப்படின்னா சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உணர முடியும் தவிர சொல்ல அவங்களும் போயிட்டு அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கும் போது தான் அதை முழுமையா உணர முடியும். இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து சீக்கிரம் ஸ்டில்லா டயட் முடிக்கணும். முடிக்காதவங்க முடிச்சுட்டு ஃபாரின் டூர் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் வந்து வேற அளவுக்கு கொண்டு போவோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. தேங்க்யூ 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 வெஸ்டேஜ். தேங்க்யூ ரூபன் சார். சார் ஒரே ஒரு கேள்வி. அந்த சொல்லுங்க. கப்பல்ல ஸ்விம்மிங் பூல்ல நீங்க குளிச்சீங்களா? ஆமா சார், சூப்பரா இருந்துச்சு சார். ஸ்விம்மிங் பூலை பற்றி சொல்லவே இல்லை. அதான் சார் சொன்னேன் சார், சாப்பிட வேண்டியது அப்படியே சுத்திட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் போனோம் குளிச்சோன்றது இல்ல, அந்த ஸ்விம்மிங் பூல் அமைப்பு, அங்க நீங்க டான்ஸ் ஆடினது, அந்த மழை பெஞ்சது டான்ஸ் ஆடினது, டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்தது, இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் பார்த்து 2 இடத்துல பார்த்தேன். பட் ஒரு இடத்துல தான் எங்களால் மேல டாப் 13வது அடுக்குல தான் குளிக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. டான்ஸ் தான். நீங்க நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம டான்ஸ் தான். ரொம்ப சந்தோஷம் தான். என்ஜாய் 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 தான். வேற எதை பத்தி சிந்தனை இல்லை. யார் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் யாருமே மைண்ட்ல போட்டுக்கல. அவங்க எப்படி ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷம் எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி இருந்தா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றதுல வந்து மும்முரமா இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எம்டி சாரை பார்க்க 3 எம்டி சாரும் பார்த்தேன். 3 எம்டி சாரோட போட்டோ எடுத்துட்டோம். ரொம்ப ஏன்னா எப்பனா ஒரு டைம் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். ஆனா டூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 எம்டி ஒரே சாரை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல்ல மேல சுத்திட்டு வரும். அது கீழே இருந்து பார்க்கறதுக்கு பயமா தான் இருக்க மாதிரி இருந்தது. ஆனா அது உள்ள போயிட்டு நம்ம குளிக்கும் போது நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடா இவ்வளவு பெருசா இருக்குது, அவ்வளவு மேல சுத்தின்னு வரணுமா, மயக்கம் வருமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம அதுக்குள்ள போயிட்டோம்னாக்கா நாம அந்த அந்த இது மட்டும்தான், அந்த என்ஜாய் பண்றோமோ அது மட்டும் தான் தெரியுது. மற்றபடி வேற எதுவும் தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். அந்த சர்க்கிள் மாதிரி உள்ள சுத்திட்டு வரும். வந்து கடைசியா வந்து இது பண்ணுவோம். அது மாதிரி அதே மாதிரி வெந்நீர் ஊற்று மாதிரி ஒரு ரவுண்டா தொட்டி வச்சிருந்தாங்க. 2 பக்கம் வச்சிருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்தது. அப்படியே பாடி மசாஜ் பண்ண மாதிரி இருந்தது. செம்ம எக்ஸலன்ட் சார். அது அனுபவம்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி சன் பாத் எடுத்தோம். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. சன் பாத்துக்காக நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது சார். அது இல்லாத கப்பல்ல அந்த ஸ்டேஜ், காலா டின்னர் நடந்த ஸ்டேடியம், அந்த அந்த ஸ்டேஜ் அது எப்படி இருந்தது? அந்த இது ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் செம சூப்பர் சார். அது என்ன சொல்றது, அதோட லைட்டு வெளிச்சம் தான். ரொம்ப டார்க் எல்லாம் வெளிச்சம் இல்லை. சும்மா அந்த ரம்யமா அந்த ஒரு லைட் மியூசிக்கு பிளஸ் எல்லாருடைய அந்த ஹாப்பி மூமெண்ட், நம்மளையும் அந்த ஹாப்பி மூமெண்ட் கொண்டு போயிடுது. ரொம்ப எக்ஸலண்டா காலா டின்னர்லாம் வந்து சான்ஸே இல்லை சார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தது. ஃபுட்டு வந்து சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சார். ஃபுட்டு வந்து நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், எப்படா துபாய் போறோம் வரும் நான்வெஜ்ஜா இருக்கு போது அப்படின்னு. வெஜ்ஜில் வந்து செம சூப்பரா இல்லை. நம்ம ஊர் இட்லி கிடைச்சது, சேமியா உப்புமா கிடைச்சது. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சார். அதாவது பாலக்கீரை கீரை, அது பாலக்கீரை வச்சிருந்தாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நம்ம வீட்டுல என்ன கிடைக்குதோ அந்த பொருள் எல்லாம் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
அந்த டூர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணீங்களா. சார் ஏன்னா சதீஷ் சார் எங்க கூட வந்திருந்தார் சார். நான் கேட்டேன் என்ன சார் என்ஜாய் பண்ணீங்களான்னு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு அப்படியே பக்கரை போச்சு. சார் உங்களை என்ஜாய் பண்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்னாரு. உண்மையிலே அந்த வார்த்தை மனசு ரொம்ப பாதிச்சு சார். நல்லா இருந்தது. ஏன்னா அதாவது நமக்காக ஒரு மேனேஜ்மெண்ட் கூட நபர் ஒருத்தர் கூட வந்து நம்மளை பத்திரமா கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வராங்கன்றது செம சூப்பர் சார். வெரி குட். அதாவது நீங்க நினைக்கிறீங்க நான்வெஜ் தான் கிடைக்கணும். எந்த கண்ட்ரில போனாலும் சரி நான்வெஜ்ஜோட வெஜ் ஐட்டம் நிறைய இருக்கும். நீங்க தைரியமா உண்மைதான் சார். யூரோப் கண்ட்ரில கூட நீங்க தைரியமா வரலாம். தேங்க்யூ சார். எல்லாமே கிடைக்கும். ஒண்ணும் இல்ல சார். இல்ல நீங்க லண்டன் போனா கூட சரி, இல்ல சைனா போனாலும் சரி, நான்வெஜ் ஐட்டம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஐட்டத்துல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்கும். பீஃப் இருக்கும், இல்ல மற்றபடிக்கு வேற அதாவது அந்தந்த கண்ட்ரில என்ன ஸ்பெஷலோ எல்லாமே கிடைக்கும். பட் வெஜ் ஐட்டம் அதை விட அதிகமா இருக்கும். அதனால தைரியமா சார். நீங்க அந்த சந்தேகம் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். வேற யாராவது வெஜிடேரியன் இருந்தா கூட அந்த சந்தேகம் வேண்டாம். ரொம்ப சூப்பர் அரேஞ்ச்மெண்ட் தான் சார். ஃபுட் எல்லாம் கூட சரியா இருந்துச்சு சார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து சாப்பிட முடியல. ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்தது தாய்லாந்து ட்ரிப், நமக்கு ஆஃபர்ல கிடைச்சது ஃப்ரீ ட்ரிப். பட் இந்த மாதிரி ட்ரிப் வரும்போது தான் இன்னும் நல்ல லக்ஸரி லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். இன்னும் லண்டன் ட்ரிப் வந்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா சார். அதுக்கு இப்பவே பேஸ்மெண்ட் போட்டாச்சு சார். அதாவது எல்லாருமே உங்க மைண்ட்ல போடுங்க, லண்டன் ட்ரிப் நம்ம வரணும். அதாவது அதுக்குள்ள டைமண்ட் முடிக்கணும்னு. அதாவது இப்ப எல்லாரும் ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியாது. பட் நான் வந்து பிப்ரவரியில ஜாயின் பண்ணி ஜூலை மாசம் வந்து அன்றைக்கு பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணப்போ 2012ல பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜூலைல. நான் ஜாயின் பண்ணது பிப்ரவரியில. ஜூலை ட்ரிப்புக்கு போகணுன்றதுக்காக நான் ஓடினேன், வெறித்தனமா ஓடினேன். ஆனா ஜூலை மாசம் என்னால இதான் ஸ்டார் தான் முடிக்க முடிஞ்சிருந்தது. அந்த 7 மாசத்துல ஸ்டார் தான் முடிக்க முடிஞ்சது. பட் 8வது மாசம் தான் நான் டைமண்ட் முடிச்சேன். ஆனா அதுக்கு பிறகு உடனே 11வது மாசமே துபாய் போனேன். அதுக்கப்புறம் கண்டினியூவா அதுக்கு அடுத்தது உடனே அடுத்த ஃபாரின் ட்ரிப் போயிட்டே இருந்தேன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. வெஸ்டீஜ்ல வாய்ப்பு கொட்டி கிடக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுளுடைய கிருபையில நம்ம எல்லாம் உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த பிறகு வேடிக்கை பார்க்க கூடாது. போயிட்டு வந்து டெஸ்ட்மோனியல் சொல்ற இடத்துல நம்ம இருக்கணும். டெஸ்ட்மோனியல் கேட்கற இடத்துல இருக்கக்கூடாது. இப்ப நான் இத்தனை 17 ஃபாரின் ட்ரிப் போயிருந்தா கூட இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏற்கனவே ஸ்டார் கோஸ்ட்ல போயிருக்கிறோம், என்ஜாய் பண்ணிருக்கிறோம். இருந்தாலும் அங்க என்ன நடந்திருக்குன்றதை நான் அவர்கிட்ட திருப்பி கேட்கறேன். ஏன்னா டான்ஸு, அவங்க ஆர்டிபிஷியலா மழை பெய்ய பண்ண வைக்கிறது. ஏன்னா ஜெகதீஷ் சார் இன்னொரு விஷயத்த சொல்லல, அங்க குரூஸ்ல ஸ்விம்மிங் பூல்ல அவர் டேப்பை திறந்தா பீர் வரும். ஏன்னா அவர் சாப்பிடாதனால அது தெரியல. சார் அந்த பக்கம் வரல சார், போவே இல்லை சார். அங்க நீங்க வந்து அங்க டேப் வச்சிருப்பாங்க சைடுல, அந்த பார் பக்கத்துல தனியா வெளியே டேப் இருக்கும். அது திறந்தீங்கன்னா பீர் வரும், எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். இருக்கு சார், பார்த்தேன் சார். இருந்தது நிறைய பேர். அதாவது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணணுமோ அந்த அளவுக்கு. அதாவது நீங்க அங்க உள்ளேயும் தண்ணி வெளியேயும் தண்ணின்ற மாதிரி ஃபுல்லா ஜக்கல் எடுத்துன்னு போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ள உட்கார்ந்து குடிப்பாங்க தண்ணிய. உண்மைதான் சார், உண்மைதான். பார்த்தேன் சார். அது மாதிரி நபர்களும் பார்த்தேன். அப்படியே மேல ஒன்று மாதிரியே வந்தாங்க, அப்படின்ற மாதிரி வந்தாங்க. பா சாமி தூரம் நெல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டு மாதிரி வந்தாங்க. அது மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க சார். சந்தோஷம் கிடைக்குது. நைட்ல போய் கடலை ரசிச்சீங்களா? பார்த்தேன் சார், சூப்பரா. டான்ஸ் ஆடக்கூடாது முடிவு பண்ணிட்டு இருந்தேன் சார் நானு. எல்லாமே டான்ஸ் ஆடி. நைஸ் நைஸ் நைஸ். எனிவே உங்க இது சிக்னல் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ சார். ஃபைன், ஓகே, கிரேட் சார். இப்ப வேற ஏதாவது நீங்க ஜெகதீஷ் சார் ஏதாவது பேசணும்னா பேசலாம். சார் குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் பேசுறேன் சார். வெரி குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். என்ஜாய்மெண்ட் எல்லாம் டெஸ்ட் முறையில கேட்டா சூப்பரா வெளுத்து கட்டுறீங்க. வாழ்த்துக்கள் சார். இந்த வாய்ப்பு இதே வாய்ப்பு தான் சார் உங்களுக்கு இருக்கு. வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி சீக்கிரம் சில்வர் டேட் முடியுங்க. கண்டிப்பா சார். பக்கத்துல வந்துட்டேன் சார், வந்துடுறேன் சார் கண்டிப்பா.
சார் உள்ளே வெல்கம் தண்ணி வெளியே தண்ணின்னு சொன்னீங்க சார். அந்த தண்ணி வந்து உப்பு கரிச்சுதா எப்படி இருந்து சார்? சார். வெளியே இருக்கிற தண்ணி உப்பு சார், உள்ள போற தண்ணி எனக்கு தெரியாது சார் டேஸ்ட். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் சார். இல்ல அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது தேங்க்யூ பள்ளிவேல் சார் அதை டேஸ்ட் பண்ணுவார். அதனாலதான் அவரு டேஸ்ட் பண்றதுக்காக உங்கள்கிட்ட முன்னோட்டமா கேட்டுக்கிறாரு. இல்ல தேங்க்யூ சார். சரி, ஓகே, ஃபைன். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கறதா கொடுக்கலாம், பேசலாம். குட் மார்னிங் சார், அப்புசாமி சேலம். வெரி குட் மார்னிங்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? உங்க டெஸ்மோனியல் நேத்து நல்லா சூப்பரா இருந்தது. நீங்க சூப்பரா பேசுறீங்க. அப்புறம் மேடமும் பேசுனாங்க. ஆனா பட் அது வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருந்ததுதான், அதை நாம பயன்படுத்தாம விட்டதுனாலதான் தவறுன்னு தெரியுது. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் எல்லாரும். எனக்கு நான் மிஸ் பண்ணது அதுதான். ஏன்னா அதேதான், அது வந்து எல்லாருக்கும் இருக்குது. சார் டெய்லி தான் சொல்றாரு. அதை நாம அதை பயன்படுத்தலைங்கிறது புரியுது. பட் நம்ம வாய்ப்பை வரும்போது பயன்படுத்தாம விட்டுட்டா பின்னால அப்புறமேட்டு போச்சே படம் போச்சேங்கிற கதையா நம்ம அதை பேச வேண்டியதா இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ. உங்களுடைய டெஸ்மோனியல் எனக்கு ரொம்ப பாடமா இருந்ததுங்க. தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம் சார் என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து பணம் நமக்கு பற்றாக்குறையா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல வந்து கோடி கணக்குல ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரில்லியன் இருக்கிற புழங்கக்கூடிய இடம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதுவும் வந்து பார்த்தா நம்ம வெஸ்டேஜ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம், மக்களுக்கு நிறைய விஷயம் நல்லது பண்றாங்க, அதனால வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. நிறைய பணம் இருக்கு, சம்பாதிச்சுக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. மக்களுக்கு நம்ம வந்து காலா டின்னர்ல பாலி சார் ஸ்பீச்ல உங்களை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன சார்? சொன்ன விஷயம்னா, இப்போ 10,000 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சார். இன்னொரு 5 வருஷம் தான் சார், 5 வருஷத்துல உங்களுக்கு லைஃப் எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல மாறும் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அது அது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி வந்து பார்த்தா 3 விஷயம் நமக்கு சொன்னாங்க. ஒன்று வந்து லீடர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணும். ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணும்போது பிசினஸ் வந்து ஸ்லோவாக தான் போகும். நிறைய லீடர்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் 300 PV கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினாவே 300 PV ஆயிடும். ஹெல்த் கேர்ல இருந்து பர்சனல் கேர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் மாற்றும் போது கண்டிப்பா 300 PVன்றது ஒரு ஃபேமிலிக்கு நிச்சயமா ஆகும். அந்த அளவுக்கு நமக்கு வாண்டட் இருக்கு. அது சொன்னாருங்க. அது 300 PV பண்ண சொன்னாருங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெஸ்லிம் ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காருங்க. 1000 நாள்ல 1000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ரொம்ப வெஸ்லிம் வந்து மிகப்பெரிய ஒரு பணம் புழங்கக்கூடிய இடம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். அதை விட இன்னொரு 5 வருஷம் உங்க லைஃப் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அது ரொம்ப அருமையா இருந்தது சார். அது 5 வருஷத்துல லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி தான் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றோன்றத பொறுத்து தான் இருக்கு. கண்டிப்பா சார். வெஸ்டேஜ் நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தானே லைஃப் ஸ்டைலு. நிச்சயமா சார். ரைட், ஓகே, ஃபைன். அப்புறம் வேற? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மேடம். சார் நான் ஆஷா சார், சித்தூர்ல இருந்து. சொல்லுங்க ஆஷா மேடம். சார் எனக்கு எல்லாரோட டெஸ்டிமோனியல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுல ஒன் ஆஃப் தி ஃபேவரட் நீங்க தான் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நானும் இப்போ கப்பல தான் இருக்கேன். வரப்போ எந்த லவ் மேரேஜ் தான், அதனால தான் நான் ரொம்ப கனெக்ட் ஆனேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் எல்லாம் ஒண்ணா ஆயிட்டீங்க சார்? அப்படி இல்ல சார், லவ் பண்றவங்க வந்து இன்னும் சார் ஜென்ரலா பேசிக்கா லவ் ஆன பிறகு ஆஃப்டர் தட் ஆல்சோ கண்டினியூஷனா அவங்க ஒய்ஃப் அந்த அளவுக்கு லவ்புல்லா பாத்துக்கிறது ரொம்ப ரேர் சார். இட்ஸ் நாட் ஹேப்பனிங். பட் அவர் பண்றாருன்றது மேடம் வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணப்போ அது சில வீடியோஸ் நான் பார்த்தேன். மேடம் வந்து சார் வந்து ஒரு அது என்ன சர்க்கிள் மாதிரி சுத்தி விட்டாங்க. நான் நம்பவே இல்லை அது சார் தான்ன்றது. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னும் லேட்டரா நான் உத்து பார்த்தேன், சாரு தானா இல்லையான்ட்டு. அப்புறம் பார்த்த பிறகு சார் மேடம் தான். லைக் ஒரு கிட்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணுக்கு ஆஷா மேடம், உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். ஃபாரின் ட்ரிப் போயிட்டா எல்லாருமே கிட்ஸா மாறிடுவாங்க. அப்படின்றீங்களா சார்? சரி சரி சார், ரைட்.
நீங்க என்னையோ மேடத்தையோ அங்க ஃபாரின் ட்ரிப்ல பார்க்கல. ஜெகதீஷ் சார் பார்த்திருக்காரு, எப்படின்னு தெரியும். ஓ என்ன சார்? உண்மைதான் சார், ஓகே உண்மைதான் சார். சூப்பரா கியூட்டா இருப்பீங்க சார் 2 பேரும். அதாவது இங்க நாங்க வந்து இங்க இருக்கும்போது நம்ம இங்க பிசினஸ் ப்ரொஃபஷனல். ஆமா எஸ் சார், எஸ் சார். போகும்போது நம்ம எல்லாம் வந்து டூரிஸ்ட். எஸ் 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 டூரிஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ண தான் போயிருக்கிறோம். So, கரெக்ட் கரெக்ட் ஒவ்வொரு சார் இன்னொரு செகண்டையும் விஷயம், சொல்லுங்க, ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் இன்னொரு பண்ணுங்க. ம். அதான் சார் நான் என்ன சொன்னேன்னா லைக் அது பார்த்த பிறகு எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரெடியா இருங்க, லண்டனுக்கு ரெடி ஆயிடுங்க. கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். சார் மேடம்க்கு ரொம்ப ரொம்ப ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லுங்க சார். அப்புறமா ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய தேங்க்யூ இந்த தேங்க்யூ மாதிரி மேடம். ட்ரிப்ஸ் போகணும். நாங்களும் உங்க கூட வரணும். ஐ ஹோப் ஃபார் த வெல்கம் பெஸ்ட். தேங்க்யூ வெல்கம் ஸோ வெல்கம் மேடம், வெல்கம் மேடம். நீங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ. நீங்க வர்றது Thank உங்க you, கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில். ஆமா சார் ஆமா சார். கரெக்டா? கரெக்ட் சார் கரெக்ட் சார். அது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான். எல்லாருக்கும் ஒரே ப்ராடக்ட், ஒரே பிளான், ஒரே எம்டி. பட் நம்ம இருக்கிற டீம், நம்மளுடைய டீம் பெஸ்ட் டீம். ஏன்னா நம்ம இருக்கிறதே விக்டரி டீம்ல இருக்கிறோம். எஸ் சார் எஸ் சார். ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாமே நமக்கு நல்லா அமைஞ்சா கூட நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம பேசணும். இப்ப பாலி சார் 1000 பேருக்கு 1000 நாள்ல ஸ்லிமிங் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பேசுங்க, ஸ்லிமிங் கேப்சூல், ஸ்லிமிங் ஷேக்க பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்காருன்னா நம்ம தான் பேசணும். பாலி சார் வந்து நம்மளை கைட் பண்ணுவாரு. பாலி சார் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மேடம்கிட்ட சொன்னதுனால, மேடம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை கட்டியா பிடிச்சதுனால அவங்க ஃபாஸ்டா டெவலப் ஆனாங்க. ஸோ சார் அப்புறம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இப்ப 300 பிவி. அப்ப நம்ம அன்னைக்கு எத்தனை பேர் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்றோம்? ஃபாலோ பண்ணா ஜெயிச்சிடலாம். மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு வந்து பாலி சாருக்குலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 25 இயர்ஸுக்கு மேல 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வெஸ்டீஜ் ஆரம்பிக்கும் போதே 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்ப 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து த ஜெம் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், த யூனிவர்சிட்டி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா அந்த அளவுக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஹம்பிள், அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சார் வந்து ஒரு 5 days சாரோட இருந்திருக்காரு, பாலி சாரோட. ஸோ வருஷத்துல 15 நாள் நான் பாலி சாரோட இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப்லையும் கூடவே இருப்பாரு. நம்ம கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொல்லுவாரு. எத்தனை பேர் எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் எல்லாத்துக்கும் அன்பா பொறுமையா அழகா பதில் சொல்லுவார். அதாவது நம்ம புரியுற அளவுக்கு, நமக்கு புரியும் வரைக்கும் சொல்லுவார். ஒரு விஷயத்த அவர் புரியுற வரைக்கும் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷன்ல நம்ம கொடுத்த விஷயம் அதுதான். அந்த ஒவ்வொருத்தையும் பேசும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணாலே பெரிய சக்சஸ். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கத்துக்கணும். அதுதான் இன்னைக்கு மார்னிங் செஷன்ல கொடுத்தது. நம்ம எப்படி ஒவ்வொருத்தட்ட பேசணும், பழகணும். ஃபர்ஸ்ட் தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுறது, தெரியாதவங்களை எப்படி அறிமுகப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் ஸ்மைல். ஸ்மைல் வந்து இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ். அவங்க எந்த லாங்குவேஜ் பேசினாலும் சரி. ஃபாரின் ட்ரிப்லாம் போகும்போது ஃபாரினர்ஸ் நம்ம ஆளுங்க, அதுவே நல்ல பாச தெரிஞ்சவங்க கூட நம்ம லிப்ட்ல நின்னோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் முகமும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும், கடுகடுன்னு இருக்கும். ஆனா ஃபாரினர்ஸ் கூட நீங்க லிப்ட்ல நின்னீங்கன்னா 2 ஃப்ளோர் போக முன்னாடி அவன் ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்க ஸ்மைல் பண்ணது நம்ம ஸ்மைல் பண்ணுவோம். குட் மார்னிங், அடுத்தது குட் மார்னிங். அந்த வார்த்தை அவங்களுக்கு உடனே வரும். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம், இதெல்லாம் அவங்க உடனே கேட்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மிங்கிள் ஆயிடும் நம்ம அவங்களோட. அது மாதிரி எனக்கு இப்பவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி மிங்கிள் ஆகி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எங்க வேணாலும் யாரோடையும் மிங்கிள் ஆகுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வெஸ்டீஜ் வாய்ப்பு பேசுறதுக்கே நம்ம தயங்குறோம். ஆனா தெரியாதவங்ககிட்டே ஜெகதீஷ் சார் நிறைய பேர்கிட்ட பேசி ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தாரு தாய்லாந்துல இருந்து. ஏன்னா இங்க ஸ்டார் குரூஸ்ல நம்பர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா போனவங்க எல்லாருமே வெஸ்டீஜியன்ஸ், அவருக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுதான் ஆஷா மேடம், நாங்க உங்களை ரொம்ப லண்டன் ட்ரிப்புக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுடைய
டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அந்த தேங்க்யூ மாடுலேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க கூட டீம் விக்டரி கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இட்ஸ் ஸோ மீன்ஸ் லாட். இன்னொரு விஷயம் நிச்சயமா சார், நிச்சயமா உங்களால ஃபாஸ்டா growth ஆக முடியும். ஸோ எல்லா டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. எஸ் சார் சிறப்பா பண்ணுங்க. ரெண்டாவது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண பண்ண உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் போகும். கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கே கிடைக்கும். இன்னைக்கு என்னோட பர்த்டே. சீக்கிரமா நீங்க வந்து ஒரு ட்ரெயினரா மாறிடுவீங்க. இன்னைக்கு பர்த்டேவா உங்களுக்கு? ஆமா சார். வெரி குட். Happy birthday, madam. ஆஃப் த டே. தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச். ஓகே கிரேட். ஹாப்பி பர்த்டே மேடம், ஆஷா மேடம். தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே கிரேட். சார் குட் மார்னிங் சார். Wish you happy birthday, madam. Wish you Thank happy birthday, Asha, sir. தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே மேடம். ஆஷா மேடம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் லாட் சார். Good morning. My Awesome lovely birthday. friend, sir, Asha. My lovely friend, Asha. என்ன மேடம்? என்ன My மேடம்? live and lovely friend, Asha, sir. ஓகே ஃபைன். சார் நீங்க எல்லாரும் கூட சார், எல்லாருமே சார் இன்னைக்கு பர்த்டேனால சொன்னேன் அவங்களுக்கு. இல்ல நோ 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 அது நாங்க சொல்லவே அதாவது நாங்க அதை பத்தி இது பண்ணவே இல்லையே. Sir, ஏன்னா எனக்கு எண்ணம் இருக்குல்ல சார், அதனால நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். உங்களுக்கு முன்னாடியே அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு நான் காட்டினேன் போட்டோவை. ஓகே சார், ஃபைன் சார், வெரி நைஸ். லாட் சார் தேங்க்யூ சார். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் என்னவோ எனக்கு பர்த்டே விஷஸ் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் மென்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ. கிரேட் கிரேட். காட் பிளஸ் யூ. சீக்கிரமா உங்களுக்கு அதாவது நீங்க லண்டன் ட்ரிப்ல எங்க கூட வரணும். இது உங்களுடைய பர்த்டே கிஃப்டா வச்சுக்கீங்க. லண்டனுக்கு வாங்க, நிச்சயமா உங்களால முடியாது. ஷோர் சார் கண்டிப்பா சார். ஓகே லீடர்ஷிப் குவாலிட்டியில இது கூட ஒரு குவாலிட்டியா நிரூபிச்சிட்டாங்க சார் ஆஷா மேடமா. சார் ஓகே எனிவே மேடமுக்கு எல்லாரும் பர்த்டே விஷயம் சொல்லிடுங்க. நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Happy birthday, madam. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே தேங்க்யூ புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆஷா Thank you. மேடம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இல்லையா நீங்க? அது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், புத்தாண்டு வாழ்த்துக்கள் இல்ல, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயோ சாரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். சாரி சார். இல்ல டிரான்ஸ்லேஷன்ல முதல்ல சில பிரச்சனைகள் வரும், அதுக்கு தான் நான் கரெக்ட் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. சார் நானு சார் 16 இயர்ஸா நான் கூடூர்ல இருந்துட்டு தெலுங்குல விழுந்துட்டு எனக்கு தமிழ் இன்னும் கொஞ்சம் பிக்கப் இப்போதான் எனக்கு கடவுள் மறுபடி சான்ஸ் கொடுத்திருக்காரு. இப்பதான் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணாங்க சார் தமிழ். ஆமா சார், தெலுங்கு சொல்லி லிட்ரேச்சர் சொல்லி மேடம் வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க டிரான்ஸ்லேஷனுக்கு. அந்த அளவுக்கு டேலண்டட் தான் மேடம் ஆக்சுவலி. இல்ல கரெக்ட். அதாவது ஆஷா தான் சார். இல்ல நீங்க வந்து ஒரு எமோஷன்ல சொல்லிட்டீங்கன்றது எனக்கு தெரியுது. ஓகே ஆமா சார், அதுக்கு தானே சார் நீங்க இருக்கிறது எங்களுக்கு. ஆல் தி டைம் கைட். கிரேட். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், வாழ்த்துக்கள். எல்லாரும் லண்டன் வரணும். அத ஆஷா மேடம் பர்த்டேல ஒரு முடிவு பண்ணிக்கிங்க. சோ ஜெகதீஷ் சார் கிரேட். எஸ் சார். தேங்க்யூ ஆல். Thank you so much. Thank you, sir. Thank you.